ராஜேஷை வெறுக்கிறியா இல்லை வெறுக்கிறதுக்கான சூழ்நிலையா? கரெக்டாக பார்த்தா நான் வெறுக்கிறேன். பட் இந்த சுச்சுவேஷனும் அப்படிதான் இருக்கு. வெறுக்கிற மாதிரி தான் சுச்சுவேஷனும் இருக்கு. ரெண்டுமே இருக்கு. உனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? உனக்கு பலாத்காரம் 7 வருஷம், அப்புறம் வேற பிரச்சனை, கொஞ்சம் கஷ்டம் தான் வெளியே வருது. போடலாமாவில்? ஏன் மைனர் பொண்ணை இந்த மாதிரி பண்ணினா இட் இஸ் ரேப். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிளாக்மெயிலிங். உங்கள் அப்பா சரி கேஸ் கொடுங்க சொல்லிட்டாங்கன்னா நீ என்ன ஸ்டாண்ட் எடுப்ப? வேண்டாம், இந்த பிரச்சனை வந்து இதோட முடியட்டும். எதுக்கு இங்கே வந்த? அப்போ இனி வந்து அவர் வந்து எங்கள் லைஃப்பில் க்ராஸ் பண்ணாமல் இப்படி இருந்துடணும் அப்படின்ற கேஸ் போடுறதுல விருப்பம் இல்லை உனக்கு. ஏன்னா நீ விருப்பப்பட்டு தான் போனேன். அப்படி இருந்தாலும் ரேப்பு தான். எப்படி தைரியம் வருதும்மா இந்த மாதிரியெல்லாம் பண்ணறதுக்கு? எங்கே இந்த தைரியம் வருது? எத்தனை ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்கம்மா? வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னாங்களா, உனக்கு தெரிஞ்ச எத்தனை ஃபோட்டோஸ் எடுத்திருக்காரு? எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. எல்லாமே தப்பு தப்பாக தான்? இல்லை, எல்லாமே தப்புலாம் இல்லை. நாங்கள் 2 பேரும் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ் வந்து அது வந்து 4 ஃபோட்டோஸ் அந்த மாதிரி. மற்றபடி 2 பேரும் ஒன்றா பீச் அந்த மாதிரி இருந்த ஃபோட்டோஸ் வந்து நிறைய ஃபோட்டோஸ். அதில் யார்கிட்ட இருக்கு? அவங்ககிட்ட தான் இருக்குது. உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை? என்கிட்ட எதுவுமே. வீடியோஸ் வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது. வந்து லேப்டாப்பில் ஏற்றுனாங்க வந்து. அதுக்கப்புறம் என்னென்னா எல்லா ஃபோட்டோஸும் வந்து நான் டெலீட் பண்ணேன். என்கிட்ட இருக்க அந்த ஃபோட்டோஸ் என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்கோ எல்லாமே லேப்டாப்பில் இருந்தது. இன்னொன்னே எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ எல்லா ஃபோட்டோஸும் அவங்ககிட்ட தான். என்ன வீடியோஸ் இருக்குது? வீடியோஸ் வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்த வீடியோ இருக்குன்னு. ஃபுல்லாக வீடியோ எடுத்தீங்களா? பயமாக இருக்கு இல்லையாம்மா உனக்கு? உங்கள் பேர்? என் பேர் ராஜேஷ். என்ன செய்வீங்க? நான் பாஸ்டராக இருக்கேன். இந்த பொண்ணை தெரியுமா உங்களுக்கு? தெரியும். எப்படி தெரியும்? ஆக்சுவலாக வந்து மேம், இவங்க அப்பா எனக்கு பழக்கமானார். பழக்கமானதுக்கப்புறம் இந்த பொண்ணை லவ் பண்ண சொன்னது அவங்க அப்பா தான். அவங்க அப்பா தான் லவ் பண்ண சொன்னார். அது என்ன கதை? அதான் அவங்க அப்பா தான் மேம் என்னை லவ் பண்ண சொன்னார். அவன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தா அதுலேருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு. சரி. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இவங்க வந்து ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ நான் அவரை கூப்பிட்டு போயிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் பொண்ணை எனக்கு கூட அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் வந்து வேறு மாதிரி இருந்ததுனால, அப்போது ஒருவேளை நம்ம பொண்ணு வந்து போயிடுமோ அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கிறதுனால அவன் அழகாக தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு.
அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.